வெல்கம் டு ஜோவி டிசைனர். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து இது எல்லாமே வந்துட்டு ஒரே கஸ்டமரோடது. ஸோ வந்து எல்லாமே ஒட்டுக்காக போட்டு நம்ம கட் பண்ணோம்னா டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து 1.5 ஹவர்ஸில் கட்டிங் போட்டு வச்சது. ஸோ இது சாரியெல்லாம் ஓரடித்து பேக் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாமே வந்துட்டு நம்ம நாளைக்கு தைக்க போகிற ப்ளவுஸு. இப்போ வந்து டைம் 12:30. ஸோ ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்துட்டு நம்ம இந்த 5 ப்ளவுஸையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுது என்னென்னா, நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போதே எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ கிராஸ் பீஸு, பட்டிக்கு உள்ளே வைக்கிற துணி எல்லாமே நான் வந்து எப்போவுமே பட்டிக்கு உள்ளே வந்து 2 துணி எக்ஸ்ட்ரா வைப்பேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ கிராஸ் பீஸு, ஃப்ரண்ட்டு ஊக்குப்பட்டி எல்லாம் எதுக்கெல்லாம் நமக்கு வந்து கிளாத் வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அங்கே மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த 5 ப்ளவுஸும் நம்ம வந்து நாளைக்கு ரெடி பண்ணலாம். ப்ளஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண 3 ப்ளவுஸ் இது. நீட்டாக வந்து ஓவர்லாக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி, கையிலையுமே ஓவர்லாக் ஃபினிஷிங் பண்ணி, அங்கே வந்து வி ஸ்டிச் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து இன்விசிபிள் ஊக் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சாரீ, சிம்பிள் சாரீ தான். ஒரு ரவுண்ட் நெக் வச்சு க்ராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, கிராஸ் பீஸ் வந்து எடுக்கும்போது எப்போவுமே 1 இன்ச்சில் எடுங்க. ஒரு அந்த மாதிரி ஸ்டீல் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா, அந்தளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்துகிட்டு நம்ம அடித்து திருப்பும்போது இது இன்னும் அயர்ன் பண்ணல. அடித்து திருப்பும்போது உங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு அந்த ரேஞ்சுக்கு மட்டும்தான் இங்கே வரணும். ஸோ வந்து ஸ்கேல் அளவில் கிராஸ் பீஸ் எடுங்க. ரொம்ப பெரிய கிராஸ் பீஸாக எடுக்க வேண்டாம். அப்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இதை அயர்ன் பண்ணோம்னா இதெல்லாம் வந்து நீட்டாக வந்துடும். இப்படி இதுவுமே ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து சிம்பிள் ப்ளவுஸ் தான். இதுவும் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணியிருக்கோம். ஓவர்லாக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். லுக் வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் லுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம மிஷின்லேயே வைக்கிறதுனால இதுக்கு தனியாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எதுவுமே இன்விசிபிள் லுக்கு. ப்ளஸ் வந்து நீங்கள் கட்டிங் போடும்போதே இந்த டாட் வந்து எங்கே பிடிக்கணும் அப்படிங்கிற மார்க்கிங்குமே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸோ ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் நமக்கு. ஸோ இதுதான் ஃபினிஷிங்கு. இந்த கைக்கிட்ட வந்து பார்த்திங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்படி ப்ளஸ் மாதிரி வரணும். ஸோ அதுவும் நமக்கு வந்துட்டு கிளியராக வந்திருக்கு. அப்படின்னா நம்ம வந்து கட்டிங்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே இந்த 2 ப்ளஸ் ஒன்று இருக்குது காமிக்கிறதுங்க. ப்ளஸ் இந்த ஒரு ப்ளவுஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கஸ்டமரோடது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு 3 வந்து ஒட்டுக்கா போட்டு ஸ்டிச் பண்ணேன். மீதி இருக்கிறது இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதோட சாரீஸ் வந்து பாருங்கள். இந்த பேக்கில் வந்து நம்ம எல்லாமே ஓரம் அடித்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம். இதுதான் அந்த சாரீஸ். ப்ளூ கலர் இப்போது நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, அதோட சாரீ இது. இப்போ கடைசியாக நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதோட சாரீ வந்து கிரே கலர். ஸோ 5 3 8 சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம். 5 வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பிங்கோட சாரீ வந்து இதுதான் வந்து அந்த பிங்கோட சாரீ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இன்னி ஒரு சாரீ வந்து ஃபால்ஸ் வைக்காமல் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஃபால்ஸ் வைக்கணும். இதோட ப்ளவுஸ் வந்து இது பார்டர் வந்து சேமாக இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த சாரீக்கு மட்டும் ஃபால்ஸ் வச்சு க்ளோஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
See you in the another video. Bye.